அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய புனிதமிக்க 2 பெருநாள் தினங்களில் ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே இந்த நோன்பின் மூலமாக வல்ல இறைவன் நமக்கு எத்தகைய மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று அந்த காரணத்திற்காக இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கினானோ அந்த ஒரு மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்றதா, நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கே காண இருக்கின்றோம். இந்த நோன்பை கடமையாக்கியது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நாம நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். அதற்குரிய காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். அப்ப நோன்பை அல்லாஹ் கடமையாக்குவதற்கு உண்டான காரணம் பல பேர் என்ன தவறாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். பசியினுடைய தன்மையை உணர்வதற்கு, பட்டினினா என்னன்னு தெரிவதற்கு, வறுமையினுடைய விஷயத்தை விளங்கிக் கொள்வதற்கு என்று சொல்லி பல பேர் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பட்டினியினுடைய தன்மையை உணர்வதற்காகத்தான் இந்த நோன்பு அல்லாஹ் கடமையாக்குறதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இதை கடமையாக்க தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டினியாக தான் இருந்தார்கள். சஹாபாக்கள் அதே மாதிரி பட்டினியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம், இன்னொரு பிறை பார்ப்போம், அடுத்து ஒரு பிறை பார்ப்போம், 3 பிறை பார்த்திருப்போம். எங்களுடைய வீடுகளில் அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது உணவுக்காக என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இத்தனை பிறை பார்த்தோம், அப்ப அடுப்பு பத்த வைக்கலன்னா வேற என்ன சாப்பிட்டீர்கள், உங்களுடைய உணவு தான் என்ன என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிடத்தில் கேட்கப்படுகின்றது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, பேரிச்சம்பளமும் தண்ணியும் தான் எங்களுடைய உணவு. இப்படி வறுமையில இருந்த அந்த மக்கள் மேலதான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார். எதற்காக? பட்டினி தன்மையை உணர்வதற்கா, வறுமையை உணர்வதற்கா? அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நம்மிடத்துல இறையச்சம் ஏற்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கடமையாயிருக்கின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவராக ஆவதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். என்றால் இன்னைக்கு நம்ம பெருநாளுடைய தினத்தில் உட்கார்ந்து இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் 30 நோன்பு பூர்த்தி செய்திருக்கின்றோம். இந்த 30 நோன்பு வைத்து நம்மளுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகமாயிருக்கின்றதா, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏன் பல பேர் இந்த நோன்பினுடைய தாத்பரியத்தை விளங்கிக் கொள்ளாமல், நோன்பினுடைய உன்னதத்தையும் எதற்காக அல்லாஹ் இதை கடமையாக்கினான் என்பதையும் விளங்கிக்கிறாம நம்மில் பல பேர் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த கடமையாக்கினானோ அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அந்த மாற்றம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை. இறையச்சம் அவர்களுடைய வாழ்நாளில் வரல. பல நோன்பாளிகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ நோன்பாளிகள். அவர்களுடைய நோன்பு ரமலானுடைய மாதத்தில் இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, இரவு தொழுகை தொழுகின்றார்கள், சுபு தொழுகை ஓடுது. இந்த நோன்பு முடிந்தவுடனே, ரமலான் மாதம் முடிந்த உடனே அவர்களுடைய நிலைமை என்ன? பெருநாளுடைய தினத்துல மற்ற கடமையான தொழுகைகளை காணாம், முடிஞ்சு போச்சு. இந்த 30 நாளும் நோன்பு வைத்தவர்களுடைய நிலைமை பெருநாளுடைய தினத்துல பள்ளிவாசல்ல ஆளை காணாம், ஊர் சுத்த கிளம்பக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். எத்தனையோ பேருடைய பெருநாள் சினிமா தியேட்டர்கள்ல அரங்கேறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். இந்த நோன்பு அல்லாஹ் கடமையாக்குனதற்கு உண்டான காரணம் என்ன? நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே அல்லாஹ் இது கடமையாக்கி இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதனால தானே நாம பகல் பொழுதுல நம்முடைய பானத்தை நாம தொடவில்லை, நம்முடைய உணவை நாம சாப்பிடல. நம்முடைய கட்டின மனைவி இருந்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதனால அவர்களை நெருங்காமல் இருந்தோம். காரணம் என்ன? படைச்ச ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். எந்த ரமலான் மாதத்துல நம்மை கண்காணித்த ரப்பு, அதே ரப்பு தானே ரமலான் அல்லாத மாதத்திலையும் இருக்கின்றான். அப்ப ரமலான் மாதத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து நான் நடப்பேன், ரமலான் அல்லாத மாதத்துல நான் இஷ்டத்திற்கு என்னுடைய சேட்டையை காட்டுவேன் என்று ஒருவர் நடப்பாரே ஆனால்
அப்ப அவர் நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? நோன்பினால் அவருக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நம்முடைய நோன்புக்கு உண்டான கூலியை நாம் அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் நமக்கு உண்டான இந்த கூலி முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் ரமலானுக்கு பிறகும் இந்த இறையச்சம் தொடர வேண்டும். அப்பதான் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலி கிடைக்கும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நோன்பாளிக்குரிய கூலி 2 கூலி நோன்பாளிக்கு கிடைக்கும். ஒரு கூலி இந்த உலகத்தில் கிடைத்துவிடும், இன்னொரு கூலி மறுமையில கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கூலி இந்த உலகத்தில் கிடைக்கிற கூலி என்ன? நோன்பு திறக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், இது ஒரு மிகப்பெரிய கூலி. ஒவ்வொரு நோன்பு திறக்கும் பொழுதும் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகின்றது. 13 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் நோன்பு வைத்திருப்போம், 14 மணி நேரம் போய்விடும். அந்த நோன்பு திறக்கிறதுக்கு வடை, டீ, இந்த சமோசா எல்லாம் முன்னாடி இருக்கும் பொழுது அந்த ஒரு நிமிஷம் நகலாமல் அப்படியே முள்ளு சுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோட அந்த ஒரு நிமிஷம் போவாது நமக்கு. அது என்னமோ 10 மணி நேரம் ஆகிறது போல தெரியும். திரும்ப திரும்ப மணியை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியெல்லாம் அவதிப்பட்டு நம்ம நோன்பு திறக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றதே, இது ஒரு மகிழ்ச்சி. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த மகிழ்ச்சி நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்து விட்டது. 2வது மகிழ்ச்சி என்ன தெரியுமா? படைத்த இறைவனை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, படைத்த இறைவனை நாம மறுமையில சந்திக்கும் பொழுது அந்த நோன்புக்குண்டான கூலியை நாம பெறுவோமே, அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அளப்பரிய மகிழ்ச்சியா அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி தருவேன். எவ்வளவு கூலினோ சொல்ல முடியாது, கணக்கிட முடியாது, அப்படிப்பட்ட கூலி உங்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்தில் பெற்றுவிட்டோம். அந்த மகிழ்ச்சி அல்லாஹ்விடத்தில் கூலியை பெறும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம பெறுவதாக இருந்தால், நோம்பாளியா நடிச்சிருந்தா கிடைக்காது. இந்த ஒரு மாசம் மட்டும் நம்ம நோம்பாளியாக நடித்து விட்டு நாம மறுபடியும் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே நிலை நமக்கு தொடருமே ஆனால், அதே நிலையை நாம கை கொள்வோமே ஆனால், அதே மாதிரி தொழுவு கிடையாது, அதே மாதிரி திருமறை குர்ஆனோடு தொடர்பு கிடையாது, அதே மாதிரி இறையச்சம் இல்லாத தன்மைகள் என்று நாம தொடர்வோமே ஆனால், அப்ப நம்ம நோன்பு வச்சது என்ன பலனு? கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? இந்த நோன்பினால நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது? ஒருத்தவனுக்கு ஒரு மாதம் பயிற்சி வழங்கப்படுகின்றது, அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியல, கார் ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, ஒரு மாசம் பயிற்சி எடுக்கிறாரு. பயிற்சி எடுத்து விட்டு 31வது நாள் தனியா ஓட்டுப்பா அப்படின்னு சொல்றோம். 30 நாள் பயிற்சி எடுத்துறவர் 31வது நாள் நேரடியா கொண்டு போய் லாரிக்குள்ள விட்டாருன்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? 30 நாள் பயிற்சி எடுத்திய, இந்த 30 நாள் எடுத்த பயிற்சியினுடைய வெளிப்பாடா இது என்று கேள்வி கேட்போமா இல்லையா? அப்ப படைச்ச இறைவனிடத்தில் நாம நோன்பாளிகளாக நடித்து விட்டு ரமலான் மாதம் முடிந்த பிறகு நம்மளுடைய சேட்டையை காண்பிக்க ஆரம்பித்தோமே ஆனால் முதல்லயே முடிவு செய்து விடுவது. பல பேருடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, நாம நோன்பு வைக்க போறோமா சொல்லிடுவாங்க, ஒரு மாசம் நம்மளுடைய சேட்டைகள் எல்லாம் நான் அடக்கி விடுவேன், இந்த ஒரு மாசம் யார் என்கிட்ட மோதாதீங்க, அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை பாரு என்று சொல்லி நோன்பு வைப்பதாக இருந்தால் அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையா? யார் தீய பேச்சுக்களையும் தீய நடவடிக்கையிலிருந்தும் விடுபடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அப்ப நாம பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் என்ன லாபம்? பட்டினி கிடந்த நட்டம் கிடைக்குமே ஒழிய அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காது. அப்ப அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்க வேண்டும் என்றால் உள தூய்மையோடு இறையச்சத்தோடு இந்த நோன்பை நாம வைத்திருக்கின்றோமா? பார்க்கின்றோம். பல நோன்பாளிகளுடைய நிலைமை என்ன? நோன்பு திறந்த உடையுமே கக்கூசுல தான் அவர்கள் நோன்பு திறக்கின்றார்கள். சிகரெட் எடுத்துக்கொண்டு கக்கூசுக்கு ஓடுவது நிலைமை இருக்கா இல்லையா? சஹர் இஃப்தாருக்கு ஒரு சிகரெட்டும் சஹருக்கு ஒரு சிகரெட்டும், இஃப்தாருக்கு ஒண்ணு சஹருக்கு ஒண்ணு வாங்கி வைக்கிறது ரிசர்வ்ல. எப்படி சஹருக்கு சாப்பாடு ரெடி பண்ற மாதிரி சஹர் நேரத்தில் கடை பூட்டி இருப்பாங்க, முன்னாடியே சிகரெட்டை வாங்கி வை என்று சொல்லக்கூடிய நிலைமையில நம்முடைய நோன்பு இருக்குமே. ஆனால் இதற்காக அல்ல இந்த நோன்பை கடமையாக்குனா பல பேரு நாங்க பகல் நேரத்தில் கடை துறக்கிறது கிடையாது. ஏங்க நிறைய நைட்ல இபாதத்து செஞ்சு பகல்ல களைப்புல இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல பகல்ல நோன்பு வச்சுக்கிட்டு பொய் சொல்ல வேண்டியிருக்கு வியாபாரத்துல,
அப்ப பிராடு பித்தலாட்டம்லாம் பண்ண வேண்டிய இருக்கு. நோன்பு வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது பாத்தீங்களா? அதனால நோன்பு திறந்துட்டு போய் கடையை திறந்து என்ன வேணாலும் போய் சொல்லலாமா இல்லையா என்று சொல்லக்கூடிய நிலைமையில் அவர்களுடைய நோன்பு இருக்குமே. ஆனால் இந்த நோன்பினால என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. இதுக்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்குனா இந்த மாதிரி மாற்றம் என்னிடத்துல வராது என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துல நாம முடிவெடுத்து கொண்டு நாம நோன்பு வைத்திருப்போமே. ஆனால் அப்ப இந்த நோன்பு நம்மள்ட எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலையே, அந்த நோன்புனால எந்த பிரயோஜனமும் இல்லையே. அப்ப நாம வைத்த இந்த நோன்புகள் அல்லாஹ்விடத்துல கூலியை பெறக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளதா அல்லது வீணா போச்சா என்பது நம்ம இனிமே நடக்கக்கூடிய செயல்பாட்டில இருந்துதான் தெரியும். நாம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வழியாக அதை வெளிப்படும். ஒரு மாசம் நம்ம நோன்பு வைத்தோம், இதனால எனக்கு பயிற்சி பெற்றிருக்கின்றேன், இறைச்சம் அதிகமாக இருக்கின்றது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், படைச்ச ரப்பு என்னிடத்துல கேள்வி கேட்பானா, அவனுக்கு அஞ்சு நடக்கின்றேன் என்ற அடிப்படையில நாம நம்முடைய செயல்பாடுகளை அமைப்போமே. ஆனால் அந்த கூலி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அப்ப அல்லாஹ்வை ஏமாத்துறோமா? அப்ப அல்லாஹ்வை ஏமாத்த முடியுமா? உலகத்துல இங்க உள்ள முதலாளிகளை ஏமாத்தி விடலாம், நமக்கு மேல இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களை ஏமாத்திடலாம். படைச்ச ரப்பு என்ன செய்வான்? இன்னமல் அமாலு பின்னியா, உங்களுடைய செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன. அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாதா நம்ம எதுக்கு நோன்பு வச்சோம்னு? தெரியுமா இல்லையா? நம்ம நோன்பு வைக்காம வீட்டுல உலகத்துல சுத்தி இருந்தோம்னா நம்மள நோன்பு வைக்கலையான்னு கேள்வி கேட்பாங்க. வேற வழி இல்ல வச்சு தொலை என்று சொல்லி வைத்திருந்தாலோ, நம்ம வேற வழி இல்ல, ரமலான் மாதத்துல எங்க போனாலும் சாப்பாட்டு கடையும் பூட்டி கிடக்கு, அப்படி பட்டினி கிடக்குது, இப்படி கிடப்போம். அப்படி இருந்தாலோ நாம நம்மளுடைய அந்த சேட்டைகளையும் நம்ம மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளையும் இந்த ஒரு மாசம் மட்டும் அடக்கி வைப்போம், அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை காட்டுவோம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாம நோன்பை வைத்திருந்தாலோ அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்குமா? அல்லாஹ் தூக்கி வீசிட மாட்டா? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அதனாலதான் பார்க்கிறோம் இந்த இறையச்சம் என்ற இந்த ஆடை இதுதான் மிகச் சிறந்த ஆடை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். யாபனி ஆதம கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரிசோ ஆத்திக்கும் வரிசா வலிபாசு தக்வா தாலிக ஹைர். இந்த உலகத்துல உங்களுக்கு உங்களை நீங்களே அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக, அழகுபடுத்திக் கொள்வதற்காக நாம ஏராளமான ஆடைகளையும் அணிகலன்களையும் நாம வழங்கி இருக்கின்றோம். ஆனால் நீங்க அணிய வேண்டிய ஆடையிலேயே மிகச் சிறந்த ஆடை எது தெரியுமா? லிபாசு தக்வா தாலிக ஹைர். இறையச்சம் என்ற ஆடை இருக்கின்றதே அதுதான் சிறந்த ஆடை. அந்த ஆடை இல்லாம நீங்க எந்த இபாதத் செய்தாலும் உங்களிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க உசுர விட்டா கூட அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்காது. இந்த ஆடை இல்லாம நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஏன்? இறையச்சம் இல்லாம செஞ்சா அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சவாதிகளிடத்திலிருந்து மட்டும் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இது தேவையா? அல்லாஹ்க்கு தேவையா? குர்பானி கொடுக்கிறத பத்தி அல்லாஹ் பேசுகின்றான். லய்யனல்லாஹு துஹுமுஹா வலா திமாவுஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானி பிராணியினுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை அடையாது. இந்த ரத்தத்தை வச்சு அல்லாஹ்க்கு என்ன பிரயோஜனம்? இந்த கரினால அல்லாஹ்க்கு எதுவும் தேவை? அல்லாஹ் வயிறு நிறைய போகுதா? கிடையாது. மேலாக எது அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான்? வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறையச்சம் தான் அவனை சென்றடையும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் அப்ப இறையச்சம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்னால என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்கு உண்டான தேவையான அனைத்தையும் நீங்கள் தயார்படுத்துங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஹஜ்ஜுக்கு போறீங்களா? பாஸ்போர்ட் தேவை, விசா தேவை, ஏரோப்ளேன் டிக்கெட் தேவை, ஹஜ் கமிட்டியினுடைய அனுமதி தேவை, சவுதி கவர்மெண்டுடைய அனுமதி தேவை, எல்லாம் தேவை. எல்லாத்தையும் தயார்படுத்துங்க. அந்த ஒரு மாசம், 1.5 மாசம், 2 மாசம் நீங்க தங்குறதுக்கு உண்டான ஆடை, அணிகலன்கள், உணவு எல்லாத்தையும் தயார்படுத்துவீங்க. ஆனால் நீங்கள் தயார்படுத்த வேண்டியதிலே முக்கியமான ஒண்ணு இருக்கு, அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. அது என்ன? இன்ன கைர ஸாதி தக்வா. இறையச்சத்தை தயார்படுத்துங்க. முதல்ல இறையச்சத்தை எடுக்காம போயிட்டீங்க. நான் பாஸ்போர்ட் எடுத்தேன், விசா எடுத்தேன், டிக்கெட் எடுத்தேன், அல்லாஹ்வுடைய அச்சத்தை எடுக்கல, இறையச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் என்றால் அந்த ஹஜ் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அந்த அடிப்படையில தான் இந்த நோன்பு என்பது அல்லாஹ்விடத்துல கூலியை பெற்றுத்தரக்கூடிய நோன்பாக ஆக வேண்டுமே. ஆனால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய உண்மையான, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி
அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே. அப்ப அஞ்ச வேண்டிய முறைப்படி நாம அஞ்சுகின்றோமா? நம்மிடத்துல மாற்றம் ஏற்பட்டதா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி சுய பரிசோதனை செய்து அல்லாஹ்வுடைய அச்சம் உண்மையிலே நம்முடைய உள்ளத்துல வந்திருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய கூலியை நாம பெறலாம். இந்த இறையச்சம் என்ற ஆடையே சிறந்த ஆடைன்னு சொல்லி அல்லாஹ் எப்ப சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறை சொல்லிவிட்டு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை லா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்தை நீ நெருங்காதன்னு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கட்டளையிட்டிருந்தான். ஆனால் ஷைத்தான் வழிகெடுத்து அவர்கள் அந்த மரத்திலிருந்து சாப்பிட வச்சுட்டான். இப்படி சாப்பிட வைத்ததனால அவர்களுடைய அந்த மறைவிடங்கள் வெளிப்பட்டன. அப்ப அவர்கள் இலைதலைகளை வைத்து தங்களுடைய மறைவிடங்களை மறைத்து கொண்டார்கள். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுக்கு இந்த இறையச்சம் என்ற ஆடையை நீங்க தயார்படுத்தி கொள்ளுங்க. ஏன்? ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் நீங்கள் அறியாத விதத்துல உங்களை அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி உங்களுடைய தாய் தந்தையர் ஆதம் ஹவ்வா அவர்களுடைய அந்த ஆடைகளை களைந்து அவர்களை நிர்வாணிகளாக ஆக்கினானோ ஷைத்தான், அந்த மாதிரி நம்மளை ஆக்க பார்ப்பானா? நம்மளுடைய இறையச்சம் என்ற ஆடையை உருவ பார்க்கிறான், நம்மளை நிர்வாணியா ஆக்க பார்க்கிறான். எச்சரிக்கையா இருந்துக்கோ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் பெருநாளுடைய தினத்திலே அனைவரும் புத்தாடை அணிந்திருக்கின்றோம். எல்லாரும் புத்தாடை. காரணம் என்ன? நம்மளை வெளியே பார்க்கக்கூடியவர்கள் நல்ல டிப் டாப்பா இருக்கணும் நினைக்கிறது தப்பு கிடையாது. நல்ல முறையில் ஆடை அணிய வேண்டும் என்று நினைப்பது தப்பு இல்லை. நாம எடுத்த இந்த துணியை விட இறையச்சம் என்ற அந்த துணி சரியான முறையில் நாம தயார்படுத்தி இருக்கின்றோமா? சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அப்பதான் அல்லாஹ் நம்முடைய இந்த இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வான் என்பதை அல்லாஹ்வும் தன்னுடைய திருமுறையில தெளிவுபடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தர்றாங்க. எந்த அளவிற்கு என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் அழைத்து அந்த கஅபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்ய அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவங்க புனர் நிர்மாணம் செய்யறாங்க. புனர் நிர்மாணம் செஞ்சுட்டு அந்த கஅபத்துல்லாவை மறுபடியும் கட்டி முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்களாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அல் பக்கரா என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை பேசுகின்றான். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இறைவா, நீ இட்ட கட்டளையை ஏற்று நாங்கள் இந்த பணியை நாங்கள் முடித்து விட்டோம். இந்த உன்னுடைய ஆலயத்தை நாங்கள் புனர் நிர்மாணம் செய்து விட்டோம். எங்களிடத்தில் இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கேட்கிறது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்கிறாங்க. ஏன்? வேலை செய்யறது முக்கியம் இல்ல, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்படி பொருந்திக்கிட்டாதான் அதுக்குரிய கூலி கிடைக்கும். ஏன்? இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ செவியேற்கக்கூடியவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய். எதுக்கு நாங்க இந்த வேலையை செஞ்சோன்னு உனக்கு தெரியும். எதுக்கு நாங்க இந்த வேலையை நாங்க செய்திருக்கின்றோம் என்பது நீ அறிந்தவனாகவும் நீ செவியேற்கக்கூடியவனாகவும் இருக்கிற இறைவா, எங்களிடத்தில் இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்கின்றார்கள். என்றால் இப்ப நாம அல்லாஹ்விடத்துல இப்படி நம்முடைய இந்த நோன்பு 30 நோன்பு எவ்வளவு சிரமப்பட்டு வைத்திருப்போம், அந்த நோன்பு அல்லாஹ்விடத்துல நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விதத்துல, அல்லாஹ்விடத்துல கூலியை பெற்றுத்தரக்கூடிய விதத்துல அமைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்துல அப்படி கேட்க வேண்டும். இறைவா, எங்களிடத்தில் இருந்து இந்த இபாதத்துகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம கேட்க வேண்டும். அப்ப இறையச்சம் என்ற அந்த அடிப்படை இல்லாமல் நாம செய்திருப்போமே ஆனால் அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். அல்லாஹ் நம்முடைய அந்த இபாதத்துகளை அங்கீகரிக்க மாட்டான் என்ற அந்த அடிப்படையை உணர்ந்து நாம அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக இந்த ரமலான் மாதத்திலே நாம பெற்ற படிப்பினையை மற்ற 11 மாதங்களையும் நாம மிளிர வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை வெளிக்காட்ட வேண்டும். அப்படி நாம வெளிக்காட்டினால்தான் அந்த இறையச்சத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் அமையும் பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தி காட்டு. அப்ப நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவனுடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க. அலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய செயல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், வீணாக்கிறாதீங்க. அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுவும் இறையச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடு.
நம்மள பல பேருடைய நிலைமை என்ன? அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று தெரிந்திருந்தாலும் கூட மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள். இது நபி வழி, இதுதான் நபி வழி என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் நம்மளுடைய தொழுகை வணக்க வழிபாடுகள் நபி வழி அடிப்படையில் அமைக்கிறது கிடையாது. நம்முடைய செயல்பாடுகள் நாம நபி வழி அடிப்படையில் நடந்தோம்னா கேள்வி கேட்பாங்களே, எல்லாரும் வந்துகிட்டு நம்மளை எதிர்ப்பானே, ஊர் நீக்கம் பண்ணுவானே, ஜனாசாவை அடக்கம் பண்ண விட மாட்டானே என்று சொல்லி நமக்கு எதிர்ப்பு வருமே என்று சொல்லி நபி வழிக்கு முரணான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல போய் கலந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஏன் உறவு பகைக்க கூடாது, வேற வழி இல்லை என்று அல்லாஹ் எதை குறித்து எச்சரித்தானோ, என்னுடைய வேத வசனங்கள் கேலிக்குரியதை ஆக்கப்படக்கூடிய சபையில நீ போய் அமராது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வரதட்சணை வாங்கி நடத்தப்படக்கூடிய திருமணங்கள்ல போய் கலந்து கொள்வது, நபி வழிக்கு முரணான காரியங்கள்ல போய் கலந்து கொள்வது, அதுல நாம ஒரு மௌன சாட்சியாக அமர்வது, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் கட்டளையிட்ட காட்டி தந்த வழிமுறைகளுக்கு எதிராக நடப்பது. நம்மளுடைய தொழுகை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்ன மாதிரி இருக்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். இல்லாட்டினா அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். மதுக படிப்புல தொழுகிறியா, மதுகப்பு இமாமிட்ட போய் கூலி வாங்கிக்கணும் அல்லாஹ் தூக்கி வீசினானால் நம்முடைய தொழுகை போச்சு. நோன்பு பல பேர் அந்த மாதிரி நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நாம நோன்பு வைத்திருப்போமே ஆனால் ஷாஃபிக்கு தனி, ஹனஃபிக்கு தனி என்றெல்லாம் சொல்லி மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடு நம்ம செய்திருப்போமே ஆனால் நம்ம அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார்களோ, மாறு செய்கின்றார்களோ அவர் மிகப்பெரிய தெளிவான வழிகேட்டில் விழுந்து விட்டார். அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற்றமாக நம்முடைய இபாதத்துகளை அமைப்போமே ஆனால் நாம இந்த ஊர்ல உள்ள மக்களுடைய திருப்பொருத்தம் வேணும், நம்மளுடைய உறவுக்காரர்களுடைய கோபம் பார்வைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை அரவணைக்க வேண்டும். நம்ம நபி வழின்னு போயிட்டோம்னா நம்மளை ஊர்க்காரன் எதிர்ப்பான், சொந்த பந்தம் எதிர்ப்பான், சமுதாயம் எதிர்ப்பான் என்றெல்லாம் சொல்லி நபி வழிக்கு முரணாக நடக்கக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கின்றோம்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த மாதிரியான செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருப்போமே ஆனால் நம்முடைய இபாதத்துகள் நாசமா போய்விடும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப நாம அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலியை பெற வேண்டும் என்றால் உள தூய்மையோடு இறையச்சத்தோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமையுமேயானால் நாம முழுமையான கூலியை பெற்று மறுமையில மகத்தான வெற்றியை பெறலாம் என்பதை ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த பெருநாளுடைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதிகமான அளவு தான தர்மங்களை நீங்க செய்யுங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில எச்சரிக்கின்றான். அம்மாமன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுடைய பாதையிலே அவன் வழங்கியதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்றார்களோ அவர்களுடைய வழியை நாம் அவர்களுக்கு இலகுவாக ஆக்கி தருவோம். அம்மாமம் பகில வஸ்தானா வகல்லப பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. யார் தன்னை தேவையற்றவனாக கருதி நம்மை பொய்ப்பித்து நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி தன்னை தேவையற்றவனாக கருதி அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட மறுக்கின்றானோ அவனுடைய வழியை அவனுக்கு நாம் சிரமமானதாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினத்துல நீங்க நிறைய தர்மங்களை செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கிய கட்டளையாக இந்த கட்டளையை சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுவது அது ஒரு முக்கியமான ஒரு இபாதத் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அஸாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஸாலிகும் கைருன் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனுடைய தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும். எதை கொண்டு? உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டும் உங்களுடைய உயிர்களை கொண்டும் நீங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான்.
அப்ப நாம அல்லாஹ்விடத்துல நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில நாம செலவிடுவோமே ஆனால் நாம நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அளவிற்கு நீங்கள் ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டையாவது நீங்க தர்மம் செய்து நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? தன்னுடைய பொருளாதாரத்தை எண்ணி வைத்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட மறுக்கிறான். தன்னுடைய இந்த பொருளாதாரம் இந்த உலகத்துல தன்னை நிலைத்திருக்க செய்யும், நீடித்திருக்க செய்யும் என்று அவன் நினைக்கின்றான். அவன் ஹுதமா என்ற அந்த நரகத்திலே அவன் புகுத்தப்படுவான், தூக்கி வீசப்படுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்களை செய்வது என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையாகவும் நாம நரக நெருப்பில் இருந்து நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் அமைந்திருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்துல நிறைய தான தர்மங்களை செய்யுங்க என்பதை வலியுறுத்தி உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவங்களுடைய அந்த ஹுதுபாவிலேயே இதை வலியுறுத்தினார்கள் என்ற அடிப்படையிலையும் இந்த செய்தியை நினைவூட்டிக் கொள்கின்றோம். அதே மாதிரி இந்த பெருநாளுடைய தினத்திற்கென்று ஒரு பரக்கத்து இருக்கின்றது. அந்த பரக்கத்தை பெறுவதற்காக இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகு, அந்த உரைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அனைவரும் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதனால இத்தோடு இப்படியே கலைந்து விடாமல் இந்த பெருநாளுடைய பரக்கத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து அந்த பரக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.